கண்ணன் பிறக்கும் நிமிஷம். குழந்தைகளே, கிருஷ்ணன் பிறந்த கதையை கேளுங்கள். அந்த இரவு நிசப்தமாக இருந்தாலும் அதில் ஒரு இனிய அதிசயம் மறைந்திருந்தது. அந்த இருண்ட சிறையிலும் ஒளி பரவப் போகிறது. ஏனெனில் அங்கே தேவகி அம்மாவும் வாசுதேவரும் தங்கள் தெய்வீக குழந்தையை வரவேற்க தயாராக இருந்தனர். இருட்டான சிறையில் தேவகி அம்மா மற்றும் வாசுதேவர் கம்சனின் கொடூர சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அந்த நேரத்தில் ஒரு பிரகாசமான ஒளி சிறையினுள் பரவியது. அந்த ஒளிக்குள் ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தான், கண்ணன். அவன் முகத்தில் புன்னகை, உடலில் பொன்னின் மின்னல், கண்களில் கருணை. தேவகி கண்ணீருடன் புன்னகையுடன் அவனை தழுவினாள். இவன்தான் உலகிற்கு ஒளி தரப் பிறந்தவன் என்று அவள் மனமகிழச் சொன்னாள். வாசுதேவர் அன்புடன் அந்த தெய்வக் குழந்தையை தன் கைகளில் மெதுவாக தூக்கிக் கொண்டார். யமுனையை கடக்கும் இரவு. மாயக்கண்ணன் யசோதா அம்மாவை எப்படி சந்திக்கிறார் என்று பார்ப்போமா? அந்த இரவு சிறையின் கதவுகள் தானாகத் திறந்தன. வாசுதேவர் குழந்தையை கூடை பையில் வைத்து தலையில் தூக்கிக் கொண்டார். மழை கொட்டியது, மின்னல் பிளந்தது. ஆனால் கண்ணன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். முகத்தில் ஒளி, புன்னகையில் நிம்மதி. வாசுதேவர் சிறையிலிருந்து வெளியே வந்து யமுனை ஆற்றை நோக்கினார். நீர் கொந்தளித்தது, ஆனால் அவர் பயப்படவில்லை. அவர் நீரில் கால் வைத்ததும் அதிசயம் நடந்தது. நீர் இரண்டாகப் பிரிந்தது, நடுவே பாதை திறந்தது. ஒரு பாம்பு அதன் தலை விரித்து குடைபோல் நின்றது. கண்ணனின் மீது ஒரு துளி மழைநீர் கூட விழவில்லை. அவ்விதம் வாசுதேவர் யமுனையை அமைதியாக கடந்து கோகுலம் சென்றார். அங்கே யசோதா அம்மா நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளின் பக்கத்தில் காலியான தாலாட்டு மேடை. அதிலே கண்ணனை வைத்து வாசுதேவர் அமைதியாக வெளியேறினார். அந்த இரவில் மழை நின்றது, நிலா புன்னகைத்தது. ஏனெனில் உலகை காப்பவன் பிறந்திருந்தான்.